ஹைஃபை கேட்டரிங் வந்து எங்களுக்கு ஃபேமிலி கேட்டரிங் மாதிரி. ஸோ எப்படின்னா எல்லா ஃபேமிலி அக்கேஷன்ஸ்க்குமே இங்கே தான் இது வரைக்கும் நாங்கள் 5 கேட்டரிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டரிங்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவசரமாக இருக்கும். ஈவன் எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து தென் காது குத்து ஃபங்க்ஷன் வேறு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களோட கேட்டரிங்கில் தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக டேஸ்ட்டாக எல்லாமே வெரைட்டிஸ் அதிகமாக மற்ற கேட்டரிங் எனக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணதை விட இவங்களது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு அக்கேஷன்ஸ் வந்தாலுமே தே ஆர் த பெஸ்ட் அண்ட் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் எப்போவுமே கொடுப்போம். ஆக்சுவலாக எங்களோட மேரேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு மூலியமா வந்தது இது. ஸோ சர்வீஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள நம்பி கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த டின்னர் சைட் நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை. அவங்களே எல்லாமே A to Z பார்த்துப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. முக்கியமா டேஸ்ட் வைஸ் நிஜமா சொல்றேன், என்னோட ஃபேமிலி இது வரைக்கும் ஒரு 5 to 6 ஃபங்க்ஷன்ஸுக்கு அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். லைக் இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. எங்க மூலியமா அவர்கிட்ட போச்சு, அவங்க மூலியமா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு மேரேஜ், அதுக்கு நெக்ஸ்ட் இவர்கிட்ட தான் கொடுக்க போறோம். ஆல்ரெடி நாங்க அவங்க வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நாங்க இப்ப வந்து ஒரு ஃபேமிலியாவே இருக்கோம் நாங்க. ஸோ இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன இதுல இருந்து பெரிய ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலுமே எங்க அண்ணன் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ.